நம்ம பார்க்கவிருக்கிற ஜோதிடத்தின் வகைகளில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோரா ஆருடம் அப்படிங்கிறது. இந்த ஹோரா ஆருடம் அப்படிங்கிறது இரண்டு விதமான நுட்பங்களை கொண்டிருக்கிறது. முதல் பகுதி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஹோரைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு பலனளிக்கும் முறை. இரண்டாவது நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஹோரையை அடிப்படையாக கொண்டு அதற்கென்று ஒரு ஜாதக கட்டம் அமைத்து அவர்களுக்கு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய முறை. இப்படி இரண்டு முறைகள் இருக்கு. முதல்ல ஹோரா சாஸ்திரம், ஹோரா ஆருடம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம முன்னோர்கள் என்ன கண்டறிந்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகம் தன்னுடைய காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலால் எதிரொலிக்கக்கூடிய கதிர் சக்தியினாலே ஆளுமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எந்த கிரகம் உங்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த கிரகத்தை அடிப்படையாக வைத்து தான் வாரம் அப்படிங்கிறதை கண்டறிந்திருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாதம் என்பது வேறு, தேதி என்பது வேறு, நாள் என்பது வேறு. ஆனால் அந்த டே அப்படின்னு சொல்லக்கூடிய கிழமை என்பது வேறு. கிழமைகளைத்தான் நம்ம வாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன கிழமைகளில் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பூமியின் மீது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நாட்களில் தன்னுடைய ஆக்கர்ஷண சக்தியின் மூலமாக ஆளுமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத எந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான நுட்பங்களும் இல்லாத போல்தே நம்முடைய ஞானிகளினுடைய ஞான தீட்சையின் மூலமாக ஞான சக்தியின் மூலமாக கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படி கண்டறிந்து அதை பயன்படுத்தி பார்த்து அது சரியாக பலன் கொடுக்கிற ஒரு நிலையை கண்டறிந்து பின்பு ஒரு நாளில் எந்த கிரகம் ஆதிக்கத்தை செலுத்துகிறது அப்படிங்கிறத குறித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி உருவானதுதான் இந்த வாரம், கிழமைகள். எந்த நாள்ல சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாள் சூரியனுடைய நாள் அப்படின்னு எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு தான் ஞாயிறுனா சூரியன் அர்த்தம். அதனால நாள்னா ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அதை கிழமை அப்படின்னு வைத்தாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுடைய ஆதிக்கம் பூமியில் அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக கண்டறிந்திருந்தார்கள். அதே போல திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கிழமைகள்ல பூமியின் மீது சந்திரனுடைய ஆதிக்கம் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறதை கண்டறிந்து அந்த சந்திரனுடைய கிழமையாக மூன் டே அப்படிங்கிற மூன் டேய மண்டே அப்படின்னு மாத்தினாங்க. அதே போல செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த நாளை கண்டறிந்து ஆய்வுகள் செய்து அன்று செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால அந்த கிழமையை செவ்வாய்க்கிழமை என்று வகுத்திருக்கிறார்கள். அதே போல அதற்கு அடுத்து வரக்கூடிய கிழமையை புதனினுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால அந்த கிழமையை புதன்கிழமை என்று வழங்கி இருக்கிறார்கள். அதே போல குரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஆக்கர்ஷண சக்தியானது பூமியை முழுமையாக ஆட்படுத்தக்கூடிய அந்த கிழமை குருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையாக நம் முன்னோர்கள் வழங்கினார்கள். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கமிக்க கிழமை வெள்ளிக்கிழமையாக வழங்கப்பட்டு சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஆக்கர்ஷண சக்தியானது பூமியை ஆளக்கூடிய கிழமையை சனிக்கிழமை என்று வரையறுத்தார்கள். அப்ப ஒவ்வொரு கிழமையும் கூட ஒரு கிழமையை அவர்கள் வரையறுக்கிறது கூட ஜோதிட நுட்பத்தை தான் அடிப்படையாக கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஜோதிடம் தவறு இல்லை, ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமானது அல்ல அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட
இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். பகுத்தறிவுவாதிகள் கூட இன்றைக்கு கிழமைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த கிழமை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான நுட்பங்களையும் கொண்டுதான் இந்த கிழமைகள் கண்டறியப்பட்டு அதற்கான கிழமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய காலங்களில் பார்ப்பாங்க, ஒரு நல்ல காரியம் செய்யறதா நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யணும் அப்படிம்பாங்க. நாள் நட்சத்திரம் பார்த்து தான் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த காரியமானது நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து வாழ்வியல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு முன்னோர்கள் கணித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாள் என்பது கிழமை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கிழமையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் பூமியில் நிகழும் என்பதை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த கிழமையுடைய பேரை எப்படி வந்துருது? அந்த கிரகத்தினுடைய பேரை முதல்ல வச்சுக்கிட்டு தான் அடுத்த கிழமைனே வருது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்ப செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்கதாக அந்த கிழமை இருக்கிறது. எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த நாள்ல செவ்வாய் கிரகமானது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. அப்ப அந்த நாள்ல நம்ம நல்லது செய்ய வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தார்கள். செவ்வாய்க்கிழமைகளை நல்ல காரியங்கள் செய்யறது இல்லை. அப்போ இந்த கிழமைகள் என்பது பூமியின் மீது கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை, ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. கிழமையை கொண்டு இன்னைக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் பூமியில் இருக்குன்னு மிக எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நட்சத்திரத்தை கொண்டு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை கொண்டு எந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் இந்த பூமியில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மிக எளிமையாக கண்டறிய முடியும். அப்போ இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான் ஒரு காரியத்தில் ஏற்படுகின்ற, ஒரு செயல்பாட்டில் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் முன்னேற்றத்தையும் பின்னடைவையும் மனிதர்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல காரியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா உங்களுடைய எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் உங்களுடைய மூளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் மனிதனுடைய மூளையையும் உடலையும் மனதையும் இயக்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களும் நட்சத்திரங்களும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்? நம்ம மனநிலை நல்லா இருக்கணும், நல்ல புத்திசாலியா சிந்திக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற வேண்டும், மனம் சரியான ஒரு பாதையில் செல்ல வேண்டும்னா அன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஆதிக்கம் நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கமும் நல்ல கிரகத்திலிருந்தும் நல்ல நட்சத்திரத்திலிருந்தும் வர வேண்டும். அப்பதான் அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பான நிலையடையும். அதனால நாள் நட்சத்திரத்தை சொன்னாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த கிழமைகள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் முழுக்க ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம்னு சொல்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் அந்த நாள் முழுக்க இருக்கு. திங்கட்கிழமை அப்படின்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த நாள் முழுக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல இன்னும் மிக துல்லியமா எடுத்து பலன் சொல்லணும்னா அந்த ஒரு நாளை ஒவ்வொரு மணி நேரமாக பிரித்திருந்தார்கள். அண்ட் அவர் அப்படிங்கிறது தான் ஹோரா அப்படின்னு வருவி இருக்கிறது. அப்ப அந்த ஒரு நாள் முழுக்க ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்குமான்னா இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் அதீதமான தீட்சண்யத்தோடு இருக்காது. அப்போ மற்ற நேரங்களில் எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குன்னு அது ஒரு வரிசைப்படுத்தினாங்க. இதெல்லாமே சும்மா ஒரு எந்த ஒரு ஆராய்ச்சியோ எந்த ஒரு நுட்பமோ எந்த ஒரு முதிர்ச்சியோ இல்லாம எடுக்கப்பட்ட சாஸ்திரம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் மிக ஆழமாக சிந்தித்து தியானித்து பல நூல்களை கற்றறிந்து அதற்கு பின்னாடி தான் இந்த சாஸ்திரத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு மணி நேரமும் இந்த பூமியில் ஒரு கிரகம் ஆதிக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னு கண்டறிந்தார்கள். ஒரு நாள் முழுக்க ஒரு கிரகம் இருந்தாலும் அதை தாண்டி ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் பூமியில் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. அதை கொண்டுதான் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் உடலும் மூளையும் மாறி மாறி வேலை செய்கிறது அப்படிங்கிறதை கண்டறிந்திருந்தார்கள். அப்படி கண்டறிந்து அதற்கு an hourன்னு சொல்லி ஹோரா சாஸ்திரம் அப்படின்னு அதை வகுத்திருந்தார்கள். அப்போ ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய, ஜாதகம் பார்க்க வேண்டிய ஒருவர் ஒரு ஜோதிடரை சுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு ஹோரையில் சந்தித்தால் அவர்களுக்கு சுப பலன்களை வெளிப்படுத்தலாம். அவர்கள் வந்திருக்க காரியமும் சுபமாக இருக்கும். கேட்கிற கேள்விகளுக்கு சுப பலன்களை சொல்லலாம். அதே நேரத்தில்
அசுப நேரத்தில் அசுப ஹோரையினுடைய காலகட்டத்தில் வந்திருந்தால் அவருக்கு சொல்லக்கூடிய பலன்கள் அசுப பலன்களாக இருக்க வேண்டும். அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அசுபமான முறையில் சொல்லலாம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய சாஸ்திரம் தான் ஹோரா சாஸ்திரம். இதனுடைய அடுத்த முன்னேற்றம் அடைந்த முறை தான் நம்ம அந்த வந்திருக்க ஹோரையை அடிப்படையாக வச்சு அதற்கென்று தனித்த முறையில் ஒரு ஜாதக கட்டம் அமைத்து அவர்களுக்கு பலம் சொல்லும் முறை அப்படிங்கிறது. அப்ப இந்த ஹோரா சாஸ்திரத்தை, நிமித்த சாஸ்திரத்தை எல்லாம் நீங்கள் முழுமையாக கற்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கிரகங்களை பற்றிய முழுமையான ஒரு உணர்வு, புரிந்துணர்வும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நிச்சயமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பலன்களை மிக துல்லியமா உங்களால எடுத்துரைக்க முடியும். அப்ப இந்த ஈசா ஆன்லைன் ஆனது உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் குணாதிசயங்கள், செயல்பாடுகள், நோய்கள், நடவடிக்கைகள், ஏன் இந்த கிரகத்துக்கு இந்த காரகத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த கிரகம் பற்றிய முழுமையான விஷயங்கள் உங்களுக்கு வழங்குகிறார்கள். எனக்கு கிரகத்தை பற்றி மட்டும் ஏதோ ஒரு கிரகம் எனக்கு டவுட்டா இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான கட்டணத்தை செலுத்தி நிச்சயமா நீங்க அந்த கிரகத்தை மட்டும் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டம் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு கிரகம் ஒரு லக்னத்திற்கு ஒரு ராசியில் நின்றால் என்ன பலன், அது மாதிரி 12 ராசியில் நின்றா என்ன பலன், 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளிலேயும் ஒரு கிரகம் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பாடத்திட்டத்தோட வந்துடும். இந்த கிரகங்களை பற்றிய அந்த பாடத்திட்டத்தை மட்டும் படிச்சீங்கனாலே போதும், அந்த கிரகத்தை பற்றி அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கு, என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்குங்கிற முழுமையான பண்டித்துவம் பெற்று விடுவீர்கள். அந்த ஒரு பாடத்திட்டத்தை ஈசா ஆன்லைன் ஆனது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமா பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேண்டுபவர்கள், இதை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நிலைகள் இருக்கு. இதுக்கு அடுத்த முறை என்ன, அடுத்த வகை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு கூட நம்மால் ஜோதிட நுட்பத்தை கையாண்டு பலனுரைக்க முடியும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த வகையெல்லாம் உங்களுக்கு, அதுவும் மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வகைகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். கடிகார பிரசன்னம் அப்படிங்கிறது, அது என்ன சார் கடிகார பிரசன்னம் அப்படிங்கிறது? இது ஒரு நுட்பம். என்ன நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் உங்கள்கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வருகிறார், பலன் பார்க்க வர்றாரு அப்படின்னா, உங்க கடிகாரத்தினுடைய பெரிய முள் காட்டக்கூடிய எண் என்ன, சின்ன முள் காட்டக்கூடிய எண் என்ன, நொடி முள் காட்டக்கூடிய எண் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆருட பிரசன்ன முறைகளில் வந்து விடுகிறது. ஒருவருக்கு ஜாதகமே இல்லை, இல்லை ஆப்ரேஷன் பண்ணி பிறந்த குழந்தைகளுக்கு அவர்கள் எழுதியிருக்கிற ஜாதகம் அவ்வளவாக ஒத்து வருவதில்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு எந்த கிரகம், அதாவது எந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில இந்த கடிகாரத்தினுடைய முட்கள், 3 முட்களையும் அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் மிக நுட்பமானதாக இருக்கும். அதை நாம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்க வாழ்க்கையை மிக உன்னதமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். அப்போ அந்த நுட்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தனிப்பட்ட பாடமுறைகள்ல ஈசா ஆன்லைன் வழங்குகிறது. வெறும் கடிகார பிரசன்னம் மட்டுமல்ல, இன்னும் 2-3 பிரசன்னங்கள் ஒன்றிணைந்து ஒரு பிரசன்ன தொகுப்பாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இந்த கடிகார பிரசன்னத்தை பத்தி முழுமை பெற வேண்டும், அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். மிக எளிமையான முறையா இருக்கே. ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அவர் எழுதியிருக்கிறது சரியா இருக்கணும், அவர் ஏதேனும் தவறுகள் வரக்கூடாது, பர்த் டைம் கரெக்டா தெரியணும். ஆப்ரேஷன் பண்ணி பிறந்த குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் டைம் தான் தெரியும், பர்த் டைம் தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தால் வெளிவந்து மிக துல்லியமான பலன்களை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்றால் நிச்சயமா நீங்க இந்த மாதிரி பிரசன்ன முறைகளை நிச்சயமா கையாள வேண்டும். அப்படி கையாளும் பொழுதுதான் நீங்க மிகச்சிறந்த ஜோதிடர்களாக உருவெடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக இப்ப நீங்க இங்க பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற ஜோதிடம் படிக்கிறீங்க. ஈசா ஆன்லைன் மூலமாக நீங்க படிக்கலாம், அல்லது நேரடி பயிற்சி வகுப்புகளும் உங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல ஆங்காங்கே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது பாரம்பரியமா பராசரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உருவாக்கிய ஒரு ஜோதிட நுட்பமாக இருக்கிறது. இந்த ஜோதிட நுட்பம் தான் நீங்க நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட நுட்பமாக இருக்கிறது. அதுதான் ஜென்ம ஜெகத் ஜோதிடம் அல்லது ஜென்ம ஜோதிடம்னு சொல்லக்கூடிய ஜோதிடமாக இருக்கிறது. அந்த ஜோதிட நுட்பத்தை கொண்டு எப்படி பலன் சொல்றது, எப்படி நம்ம பலன்களை கையாள்வது, கோச்சார பலன்கள் எப்படி சொல்றது, தசாபுத்தி பலன்கள் எப்படி சொல்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு
பாரம்பரிய ஜோதிடம் அல்லது பராசர முறை ஜோதிடம், இப்படி பல பைகளில் வச்சு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த பாரம்பரிய ஜோதிட நுட்பங்களை கொண்டு பலனளிக்கும் பொழுது சில இடங்கள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுகிறது. நிச்சயமா ஏற்படும். ஏன்னா பழைய காலங்கள்ல அன்றைய வாழ்நிலையில அன்றைக்கு இருந்த விஞ்ஞான முன்னேற்றத்தின் அடிப்படையில், அன்றைக்கு இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் அந்த ஜோதிட நுட்பங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா என்ன, மனிதனுடைய மனது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். நம்ம மனோநிலை மாறி இருக்கிறது, பழக்க வழக்கம் மாறி இருக்கிறது, எல்லாம் மாறி போயிடுச்சு இன்னைக்கு. அதோடு மட்டும் இல்லை, நிறைய என்ன எதிர்பார்க்கணும் ஜோதிடத்தை இருந்து. அந்த மாதிரி நிலை வரும் பொழுது நிச்சயமா நம்ம அடுத்த ஸ்டேஜ், பாரம்பரியத்தினுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார ஜோதிடம். சார ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்களை தான் வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா அது பாரம்பரிய ஜோதிடம். ஆனா இந்த பிரபஞ்ச வழியை பார்த்தீங்கன்னா, பால்வெளி மண்டலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில பலதரப்பட்ட நட்சத்திரங்களை பார்க்கிறது. நட்சத்திரங்கள் வழியாக நகர்கிறது. நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்குன்னு சொல்லும் பொழுது முதலில் இருந்த ஒரே ஒரு நட்சத்திரமானது வெடித்து சிதறி பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உருவாயிருக்கிறது. அதுல சூரியனும் ஒன்று. இருக்கிறதுலையே மிகச்சிறிய நட்சத்திரம் யாருன்னா சூரியன் தான். நம்ம சூரியன் தான் இருக்கிறதுல சின்னது. அப்போ இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனை விட பல மடங்கு பெரியதாக இருக்கிறது. அதே போல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தானாக எரிந்து ஒளியை உமிழக்கூடிய, அதிசக்தி வாய்ந்த ஒளியை உமிழக்கூடிய ஒரு அதிக வலிமை வாய்ந்த நட்சத்திரங்களாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையில சுற்றி வரும் பொழுது அந்த கிரகம் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனுடைய கதிர்களை உள்வாங்கி பிரதிபலிப்பதை விட தான் எந்த நட்சத்திர வழியாக பயணிக்கிறோமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை தான் உள்வாங்கி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். அப்போ ஒரு கிரகம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை வாங்கி அதை மட்டும்தான் பிரதிபலிக்குது. அப்ப ஏற்படுற மாற்றங்களை பாரம்பரியம்னு சொல்லிட்டோம், அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த கிரகம் எந்த நட்சத்திர கூட்டத்தின் வழியாக பயணிக்கிறதோ அந்த நட்சத்திர கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளைத்தான் அந்த கிரகம் முதன்மையாக வாங்கி உங்களுக்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உண்மை. அப்போ அந்த கிரகங்கள் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை விட தான் பயணிக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அதீதமான தீட்சண்யமான ஒளிக்கற்றைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை தான் உள்வாங்கி பிரதிபலிக்கிறது. அவ்வாறு பிரதிபலிப்பதன் மூலமாகத்தான் பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கிரகம் தானாக செயல்படுவதில்லை, தானாக மாற்றங்களை பூமியின் மீது ஏற்படுத்துவதில்லை. தான் எந்த நட்சத்திர கூட்டத்தின் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான ஒளிக்கற்றைகளை கிரகங்கள் மீது பாய்ச்சுகிறதோ அப்படி பாய்ச்சப்பட்ட ஒளிக்கற்றைகளைத்தான் கிரகங்கள் வாங்கி பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கப்பட்ட கதிர்கள் தான் மனிதனுடைய வாழ்வியல்ல, உடல் ஆரோக்கியத்துல, முன்னேற்றத்துல, பின்னடைவுல, இன்பத்துல, துன்பத்துல, எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிற பேருண்மையை கண்டறிந்தார்கள். இந்த ஜோதிட நுட்பங்களைத்தான் நம்ம முன்னோர்கள் பழமொழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையை பார்த்து வைத்தியன் மருந்து கொடுக்க வேண்டும், காலை பார்த்து ஜோதிடன் பலனுரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கையை பார்த்து காலை பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோயாளி வந்திருக்காருன்னா அவருடைய கையை பிடித்து நாடியை பார்த்து எந்த நாடி சரியா ஓடி இருக்கு, எது சரியா ஓடல, எந்த நாடி அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது, அந்த நாடி மூலமாக எந்த உறுப்பு சரியா இயங்கவில்லை,
என்பதையெல்லாம் கண்டறிந்துதான் ஒரு மருத்துவன் ஒருவருக்கு மருந்துகள் தர வேண்டும். அதே போல ஒரு ஜோதிடர் தன்னை பார்க்க வந்திருக்க ஜாதகருடைய ஜோதிடத்தை நன்றாக ஆய்ந்து அந்த கிரகங்கள் எல்லாம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, எந்த நட்சத்திர கால் பகுதியில் நிற்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்கள் பலனுரைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன்கள் துல்லியமானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும் என்பதை நம் முன்னோர்கள் மிக தெளிவாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட நிலைதான் இந்த சார ஜோதிடம். அப்ப இந்த சார ஜோதிடம் என்பது பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அட்வான்ஸ்டு சிஸ்டம். பாரம்பரிய ஜோதிடத்தால் எந்தெந்த நுட்பங்களை கண்டறிய முடியவில்லையோ அதையெல்லாம் சார ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பலன் பார்க்கும் பட்சத்தில் மிக துல்லியமான பலன்களை உங்களால் எடுத்து கையாள முடியும். இப்படியாப்பட்ட அற்புதமான இந்த சார ஜோதிட பயிற்சியானது உங்களுக்கு ஈசா ஆன்லைன் மூலமாக வழங்கப்படுகிறது. நிச்சயமா அதற்கான தொகையை செலுத்தினீங்கன்னா மிக அற்புதமா எப்படி சார ஜோதிடம் பலன் சொல்றது அப்படிங்கிறது மிக தெளிவா உங்களை வந்தடையும். அப்போ நிச்சயமா இந்த சார ஜோதிடமானது மிக முன்னேற்றமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதீதமான துல்லியமான பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அட்வான்ஸ்டு சிஸ்டம். அடுத்த படி, முன்னேற்றம் அடைந்த ஒரு படிநிலையை குறிப்பது சார ஜோதிடமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக விஞ்ஞான வளர்ச்சியானது வளர வளர ஜோதிடத்தினுடைய வளர்ச்சியும் நன்றாக இருந்தது. எல்லாருமே ஜோதிடத்தை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜோதிடம் உண்மையானது, இது ஒரு வானவியல் விஞ்ஞானமானது, விஞ்ஞானமாக இருக்கிறது, பிரபஞ்ச விஞ்ஞானமாக இருக்கிறது, வான்வெளிதான் மனிதர்களை வாழ வைப்பதும் அழிப்பதும் காப்பதுமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜோதிடத்துல நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய முயற்சிகள் அதெல்லாம் எடுத்து நிறைய பலவிதமான ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நம்ம இதற்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, பாரம்பரியம் என்பது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை தான் வாங்கி பிரதிபலிப்பதால் மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னது பாரம்பரிய ஜோதிடம். சார ஜோதிடம் என்ன சொன்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தான் எந்த நட்சத்திர கூட்டத்தின் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை வாங்கிதான் உங்களுக்கு அந்த கிரகங்கள் பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத சொன்னது சார ஜோதிடமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா உப நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் எல்லாமே வெகு தொலைவில் இருக்கிறது. பூமியிலிருந்து பல மில்லியன் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் தான் வரக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய தூசுகள், துகள்கள், மற்ற நிலைகள் ஆகியவற்றால் ஒரு மாற்றம் அடைகிறது அப்படின்னு கண்டுபிடித்தார்கள். அந்த மாற்றம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையினுடைய தன்மைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ரெயின்போன்னு பார்த்துருப்போம். சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒரு மேகமூட்டத்தின் வழியாகவோ அல்லது நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பைப் லீக் ஆகிட்டு அதில் கூட நீங்க ரெயின்போவை பார்க்க முடியும். அப்ப அந்த நீர் திவளைகள் வழியாக சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் பயணிக்கும் போது 7 விதமான வண்ணங்களை கொடுக்கக்கூடிய, 7 விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒளிக்கற்றைகளாக பிளவுபடுகிறது, பிரிகிறது அப்படிங்கிறத நீங்க கண்கூட பார்ப்பீங்க. இதே நிலைதான் நட்சத்திர கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளுக்கும் அமைந்திருக்கிறது. ஏன்னா சூரியன் ஒரு நட்சத்திரம் இல்லையா, அதே போல இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரங்கள் பல மில்லியன் கோடிக்கணக்கான மைல்கள் கடந்து அந்த கிரகத்தை வந்து அடையும் பொழுது அந்த ஒளிக்கற்றைகள் பல்வேறு தன்மைகளை கொண்ட, பல்வேறு விதமான வர்ணங்களை கொண்ட, செயல்பாடுகளை கொண்ட தன்மைகளாக பிரிகிறது. ஏன்னா அது வரக்கூடிய மீடியம், அந்த பல எரிக்கற்கள், தூசுகள், துகள்கள், இப்படி பல்வேறு விதமான மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகங்களை தாண்டி தான் அந்த கிரகங்களை வந்தடைகிறது. அப்படியும் போது அந்த ஒளிக்கற்றினுடைய கோணமும் விரிவடைகிறது. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை 9 கிரகத்திற்கும் வகுத்து கொடுத்தார்கள். ஒரு கிரகத்திலிருந்து ஒரு ஒளிக்கற்றை வருதுன்னா அது அந்த ஒரு கிரகத்தை வந்து அடையும் போது, ஒரு ராசியை வந்து அடையும் பொழுது என்னென்ன மாதிரியான கிரகத்தினுடைய தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி 9 பிரிவுகளாக பிரித்தார்கள். அப்போ ஒரு நட்சத்திரத்தை
9 பிரிவாக பிரிப்பது உபநட்சத்திரம். அப்ப இன்னும் துல்லியமானது. ஒரு கிரகம் குறிப்பிட்ட இந்த 1 டிகிரிக்குள்ள பயணிக்கும் பொழுது இந்த கிரகத்தின் மீது விழக்கூடிய நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகளானது இந்த மாதிரியான தன்மையை பெற்றிருக்கும். இன்னும் துல்லியமா போறோம் இல்லையா? அதே போல அடுத்து 1 டிகிரியை தாண்டி 1 டிகிரி 35 பாகை வரைக்கும் நகரும் பொழுது அந்த இடத்துக்கு இடைப்பட்ட இடத்துல அந்த கிரகம் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் இன்னொரு கிரகத்துடைய தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு கண்டறிந்தார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் அனைத்துமே 9 விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 9 விதமான தன்மைகளாக பிரியக்கூடியதாக இருந்தது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒவ்வொரு கிரகத்தை அடைந்து பிரதிபலிக்கப்படும் பொழுதும் அந்த கிரகங்களுடைய தன்மைகளில் மாறுபாடு இருக்கிறது. இப்ப சூரியனோட ஒளிக்கற்றைகள் பயணிக்கக்கூடிய தூரத்தை வச்சு மாற்றம் அடையல, அது பயணிக்கக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய தடைகள், தூசுகள் இது சார்ந்த விஷயத்தை வச்சு மாற்றம் பெறலைன்னா எல்லா கிரகமுமே ஒரே மாதிரியான தன்மைத்தானே வெளிப்படுத்தணும். சனியும் அதே மாதிரி தன்மையை வெளிப்படுத்தணும், குருவும் அதே மாதிரி தன்மையை வெளிப்படுத்தணும். ஆனா அப்படி வெளிப்படுத்துகிறதா இல்லை. அப்ப அந்த சூரியனுடைய கதிர்களும் கூட 9ஆக பிரிந்திருக்கிறது. அதே போல சூரியன் மட்டுமல்ல, வான்வெளியில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான நட்சத்திர கூட்டங்களும் உங்களுக்கு 9 விதமாக பிரிந்திருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் மிக தெளிவாக கண்டறிந்திருக்கிறார்கள். நம்ம முன்னோர்களை விட மேற்கத்திய ஜோதிடர்கள், மேற்கத்திய நாடுகளில் அந்த ஜோதிடமானது மிக உன்னதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம முன்னோர்கள் வெளிநாடுகளில் பயணம் சென்றவர்கள், வெளிநாடுகளில் பயிற்சி எடுத்தவர்கள், அந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர்கள் இந்த உபநட்சத்திர விதிகளை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுல மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஐயா தான். அவங்க தான் நிறைய இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள். ஆனா மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிபி 630 ஆண்டுகளிலேயே 630ஆம் ஆண்டுகளிலேயே இந்த உபநட்சத்திர விதிகளானது வகுக்கப்பட்டு பலன் எடுக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. நம்ம கொஞ்சம் காலம் தங்கி இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் மூலமாக சொல்லக்கூடிய பலனை விட சார ஜோதிடத்தை பயன்படுத்தி சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமான பலன்களை வெளிப்படுத்துகிறது, நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே போல இந்த சார ஜோதிடத்தை பயன்படுத்துவதை விட உபநட்சத்திர ஜோதிடத்தை பயன்படுத்தும் பொழுது அதனின்றும் மிக துல்லியமான மிக நுட்பமான எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் தன்மைகளையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய அளவிற்கு மிக நுட்பமாக இந்த பலன்கள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அடுத்த பரிணாமம் சார ஜோதிடம். சார ஜோதிடத்தினுடைய அடுத்த பரிணாமம் தான் உபநட்சத்திர வழி ஜோதிடம். இந்த உபநட்சத்திர வழி ஜோதிடத்தை மிக நுட்பமாக அடிப்படையிலிருந்தே மிக தெளிவாக உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை ஈசா ஆன்லைன் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஈசா ஆன்லைன் மூலமாக நிச்சயமா நீங்க இந்த உபநட்சத்திர வழி ஜோதிடத்தை, அதாவது கேபி ஜோதிடம்னு சொல்லலாம், அப்படியாப்பட்ட ஒரு ஜோதிடத்தை அதீத நுட்பத்தோடு முழுமையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட, முழுமையாக பயிற்சி கொடுக்கப்பட்ட, முழுமையா ஆய்வுகள் செய்து பலன்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நுட்பத்தை, ஜோதிட பாடத்திட்டத்தை உங்களுக்கு ஈசா ஆன்லைன் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நிச்சயமா இந்த உபநட்சத்திர வழி ஜோதிடத்தை அனைவருமே கற்க வேண்டும் என்பதற்காக மிக எளிமையான முறையில, மிக சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு மிக தெளிவாக அந்த பயிற்சியானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நிச்சயமா அந்த உபநட்சத்திர வழி ஜோதிடத்தை கண்டறிந்து மிக நுட்பமான மிக துல்லியமான பாடத்திட்டத்தை கற்றறிந்து அதன் மூலமாக மிக துல்லியமா நீங்க அந்த பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். அப்படி நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும் பட்சத்தில், மிக உயர்வான நிலையை அடைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமா உங்களுடைய இந்த ஜோதிட வாழ்க்கையானது இறைவன் அனுகிரகத்தினாலே மிக உயர்வான நிலையை அடையும். அப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை படிச்சிடறோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு ஜோதிடம் அப்படின்னு நிற்காம அடுத்தடுத்த ஜோதிட வகைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஜோதிட வகையையும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட நுட்பங்களை புரிந்து கொண்டு, சில தவறுகள் இருக்கதான் செய்கிற சில ஜோதிட நுட்பங்கள்ல அதை தவிர்த்துட்டு நம்ம நிச்சயமா அதை பயன்படுத்தும் பொழுது வெற்றியாளர்களாக வருகிறோம். இன்றைக்கு 4 வழிச்சாலை என்பது அதிகமான விபத்தை கொடுப்பதாக இருந்தாலும்
அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக மெதுவாக நம்ம காரை ஓட்டிட்டு செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, டிராஃபிக் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நன்மைகள் நிறையா இருக்குது இல்லையா? இல்லை 4 வழிச்சாலையில் போனால் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ட்டு யாரும் பயன்படுத்தாமல் இருக்குமா? இல்லை. அப்போது நம்ம போகும்போது கேர்ஃபுல்லாக போனால் நல்லாயிருக்கும். அதே போல தான் ஜோதிட நுட்பங்களில் பல நுட்பங்களில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய நல்ல சூட்சமங்களை எடுத்து கையாளும் பொழுது நீங்கள் வெற்றியாளர்களாக வருவீர்கள். அப்போ அடுத்த வகுப்பில் மீண்டும் அடுத்த ஒரு ஜோதிட நகைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்ப்போம். வாழ்த்துக்கள்.